ஓப்பனிங் சாங் எதுன்னு நாங்க இன்னும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் பாடுறேன். கண்ணை மூச்சோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டு இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பெய்தினானா உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடம் மாறும் ஏனா வாய்ப்பேசவே வாய்ப்பில்லை வழி தீரவே Questions ஏதாவது? நான் போட்டோ வருவீங்கன்னு நிஜமாவே எதிர்பார்க்கல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கேன். இருந்தாலும் இது மெயினா ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்றாங்க. இந்த ஈவெண்ட் February 8th YMCA கிரவுண்ட்ல லான்ச்சும் நாய்ஸ் ஆஃப் கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் அவங்க ப்ரெசென்ட் பண்ற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சியை அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எல்லாரும் வந்து இது வெற்றிகரமா நடத்தி தரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். வேற என்ன சொல்றது? தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவு நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க. தொடர்ந்து அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து கிடைக்கணும். எல்லா ரசிகர்களும் இன்னும் அவரோட ப்ரேயர்ஸ் எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். நிகழ்ச்சியில அங்க பாருங்க, இல்ல ஒரு சர்ப்ரைஸ் அங்க இருக்கணும்ல. ஓப்பனிங் சாங் எதுன்னு நாங்க இன்னும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் எப்படி உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் பாடுறேன். கண்ணை மூச்சோடு காணவில்லை என் கண்களை பறித்துக் கொண்டு இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பெய்தினானா உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்களிடம் மாறும் ஏனா வாய்ப்பேசவே வாய்ப்பில்லை வழி தீரவே Questions ஏதாவது? 3 hours தான் பிளான் பண்ணியிருக்கோம். 26 to 28 songs. 28 வரைக்கும் 26 to 28 songs. அது எவ்வளவு நேரம் போகுது அப்படி. சித்ரா மேடம், நீங்க 25,000 பாட்டு பாடினா கூட தன்னம்பிக்கை உள்ள பாட்டா வந்து இந்த ஒவ்வொரு பூக்களை பாட்டு வந்து இன்னைக்கும் வந்து அவ்வளவு பேசப்படுது. அந்த பாட்டோட அனுபவத்தை சொல்லுங்க. எவ்வளவு பேர் வந்து நாங்க ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு ரொம்ப அதை வந்து என்கரேஜா இருந்தேன்னு சொல்லிருப்பாங்க.
நம்ம எனக்கும் ஒரு சில கச்சேரிகள்ல போகும்போது நிறைய பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சு வாழ்க்கை வேண்டாங்கிற ஒரு முடிவெடுக்கும் போது இந்த பாடல் கேட்டவங்க அந்த அந்த முயற்சியில இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கும் சொல்லியிருக்காங்க. 2-3 பேர், நிறைய இல்ல 2-3 பேரு. சோ ரொம்ப சந்தோஷம்தான். அந்த ஒரு பாட்டுல நான் என்னோட கான்ட்ரிபியூஷன் ஒன்றும் இல்லை. விஜய் சார் எழுதினது, பரத்வாஜ் சார் இசையமைத்தது, நான் என்னோட குரல் கொடுத்தேன், அவ்வளவுதான் நான் அதுல செஞ்சேன். ஆனா அது நிறைய பேரோட மனசுல போய் சேர்ந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ரெக்கார்டிங்ல சேரன் சார் நான் பாடிட்டு போயிட்டு அடுத்த நாள் மறுபடியும் என்ன வர சொன்னாங்க. அதுல ஒரு சில வரிகள் இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2-3 லைன்ஸ் என்ன மறுபடியும் பாட வச்சாங்க. அப்படிதான் அந்த பாடல் வெளிவந்தது. இல்ல என்னோட சேர்ந்து 4 சிங்கர்ஸ் இருக்காங்க. மது பாலகிருஷ்ணன் அவர் இருக்காரு, சத்ய பிரகாஷ் இருக்காரு, திஷா பிரகாஷ்னு சொல்லி இப்போ ரீசெண்டா ஒரு புது பாடகர் ரொம்ப அருமையா பாடும், அவங்களும் கலந்துக்கிறாங்க. ரூபா ரேவதின்னு ஒரு சிங்கர், அவங்க பாடுவாங்க, அதோட வயலின் வாசிப்பாங்க. நாங்க இவ்வளவு பேரு சேர்ந்துதான் பண்ண போறோம். 3 மணி நேரம் எல்லாம் பாட முடியாது. மேடம், இந்த 20,000 பாட்டுல இருந்து இந்த 26-28 பாட்டை நீங்க செலக்ட் பண்றீங்களா, இவங்க எல்லாம் செலக்ட் பண்றாங்களா, இல்ல ரசிகர்கள் செலக்ட் பண்ணிருக்காங்களா? நாங்க எல்லாரும் ஒரு டீமா உட்காந்து தான் செலக்ட் பண்ண போறோம். பாப்புலரான சாங்ஸ் ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்கவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்துதான் நாங்க செலக்ட் பண்ணோம். எங்களுக்கு 20,000 பாட்டும் பிடிக்கும். லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். இந்த லிஸ்ட் போடுறது ரொம்ப கஷ்டம். மேடம், நீங்க அறிமுகமாகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல? இப்போ ஆரம்பிச்சு பண்றதுக்கு உண்டான காரணம் என்ன? அப்படின்னு இல்ல, நான் தமிழ்ல கச்சேரிகள் பண்ணிருக்கேன். ஆனா இந்த மாதிரி வெளிய பெருசா அந்த கிராண்ட் ஸ்கேல்ல பண்ணல. நான் மலையாளத்துல நிறைய கச்சேரிகள் பண்றேன், தமிழ்ல கூட பண்ணிருக்கேன். ஆனா இவங்க செய்யற மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கேல்ல ஒரு ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை. நான் கொஞ்சம் ஆர்டினரியா தான் போயிட்டு இருக்கேன். மேடம், லைட் கான்செப்ட்ல நம்ம ஏவன் சாரும் இளையராஜா சாரும் வருவாங்களா? இன்வைட் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம். அவங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா இளையராஜா சாங் பாட்னாவே அவர் ஏதாவது சொல்லுவாரு. அவர் ஏதாவது சொன்னாருன்னா உங்களோட பதில் என்ன? இந்த 28 சாங்குமே முறைப்படி எல்லா இடத்துலயும் அனுமதி வாங்கிதான் பண்ணிருக்கு. சோ அதனால யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சித்ராமா, நீங்க அத ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல அந்த டிராயிங் ஒண்ணு காமிச்சீங்க. அந்த டிராயிங் இப்பதான் சொல்றீங்க அனுமதி வாங்கிருக்கு. உங்களோட டிராயிங்ஸ் எனக்கு தெரியும், டிராயிங் எல்லாம் வரைவேன்னு சொல்லிருக்கீங்க. இங்க இருந்துதான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க. சென்ட்ரல்ல இருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு? எந்த பாட்டுக்காக உங்களை கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது? ஃபர்ஸ்ட் சாங் ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே பூவை பூச்சுடுவா படத்துக்காக. அதோட மலையாளம் வெர்ஷன் நோக்குத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி, ஃபாசில் சார் டைரக்ட் பண்ண மூவி. அதுல நான் பாடியிருந்தேன். நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரோடக்ஷன், நானும் அப்பதான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்துல கூட. அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது, சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், சென்னையில கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன், வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஃபாசில் சார் தான் எனக்கு சொன்னாரு, நீங்க சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்க. அவரு செக் பண்ண முதல்ல இவரு கிண்டல் பண்றாரு, ராஜா சார் கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாவே எதிர்பார்க்கவே இல்லை. அப்படிதான் ராஜா சார் கிட்ட தாசண்ணாவோட மேனேஜரா இருந்த குஞ்சுண்ணியின் வயலினிஸ்ட் அவர் தான் என்ன கூட்டிட்டு போற ராஜா சார் கிட்ட. அங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி அடுத்த நாள், ஆனா புகை பூச்சுடவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்துல பூஜைக்கு ஏத்த கோயிலுங்கிற பாடல் பாட வச்சாரு. இன்னொன்னு, நீங்க இளையராஜா சார் பாட்டு தான் அதிகமா பாடினது, நிறைய பேர் ரசிச்சது. ஸோ ஆனா இளையராஜா சாரை இங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் இப்ப நடிக்கிறாரு, அவரு அவன் இவன் சொல்லியிருக்காரு. இது பாடகர் யாருமே கண்டனம் தெரிவிக்கல. ஒரு நிமிஷம் பாலா, இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப இவரு கேட்டாரு, நம்ம வெற்றி சொன்னாரு, இவ்வளவு வருஷம் ஜேர்னில ஏன் கச்சேரி பண்ணலான்னாங்க. அந்தந்த சின்ன சின்ன கச்சேரி பண்ணும்போது இவ்வளவு மீடியா முன்னாடியும் இவ்வளவு ஆட்கள் முன்னாடியும் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த கேள்வி இந்த இடத்துக்கு தேவையில்லாது. நம்ம தனியா அவங்க ரூம்ல இருக்கும் போது இது கேட்டுக்கலாம். கரெக்டுமா? அது இந்த கான்செப்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி. மேடம், இப்ப நீங்க 20,000 சாங்ஸ் பாடி இருக்கீங்க.
ஆனா அந்த சாங்ஸ் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் ஏதாவது ஒரு சாங்ஸ் மிஸ் பண்ணிருப்பீங்க. என்னை விட அந்த வேற யாராவது பெரிய ஆர்டிஸ்ட் பாடி இருப்பாங்க, அது ஏதாவது சாங்ஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மிஸ் ஆன சாங்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாது. இப்போ ஒரு ராஜா சார் ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் இருக்கலாம், ஏஆர் ரஹ்மான் அவரோட ரெக்கார்டிங் கூட சம்டைம்ஸ் கூப்பிடும் போது நான் ஊர்ல இல்லைன்னா அந்த சாங் நான் மிஸ் ஆயிடும். ஆனா அது எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியாது, இல்ல அது வேற யாரோ பாடி அது வெளில வந்திருக்கும். அது என்ன அந்த மாதிரி நிறைய இடத்துல எனக்கு மிஸ் ஆயிருக்கு. ராஜா சாரோடதும் மிஸ் ஆயிருக்கு, ஏஆர் ரஹ்மான் அவரோடதும் மிஸ் ஆயிருக்கு. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட நான் கொஞ்சம் டிராவல் பண்ற டைம்ல வேற ரெக்கார்டிங்ஸ் நிறைய மிஸ் ஆயிருக்கு. எனக்கு இந்த உருவத்துல டான்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? மேடம் வாழ்த்துக்கள். முதல்ல இந்த 28 சாங்ல நீங்க பாடுனது மட்டும்தானா இல்ல மத்த சிங்கர்ஸ் பாடுனது இருக்க போதா? நான் பாடின சாங்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க கேட்டு வளர்ந்ததெல்லாம் எஸ்பிபி சித்ரா, மனோஜ் சித்ரா இப்படி கேட்டுதான் நாங்க வானொலியில வளர்ந்துருக்கோம். இப்போ எஸ்பிபி சார் பாடின சாங்ஸும் மனோ பாடின சாங்ஸ் இதுல இருக்குமா? அதெல்லாம் யார் இருக்கும் கண்டிப்பா. ரெண்டு மேல் சிங்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க மாத்தி மாத்தி பாடுவாங்க. மேடம் உங்களை சின்ன கோயில் சித்ரா தான் கூப்பிடுவாங்க. நீங்க 47 வருஷமா பாடுறீங்க, 25,000 பாட்டு, 6 நேஷனல் அவார்டு. இப்ப பெரிய கோயிலா இருப்பீங்க. இன்னைக்கு தெரியல ஆடணும் இல்ல. இப்ப உள்ள பாடகைகள சின்ன கோயில்னா உங்களுக்கு பிடிச்ச பாடகைகள் யாரும் சொல்லுவீங்க? ஒரு 2 மணி நேரம் சொல்லுங்க. நிறைய இப்ப அதர் சிங்கர்ஸ் நிறைய பேரு நல்ல டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல், ஸ்வேதா, சின்மயி, சொல்லிட்டே போல நிறைய இருக்காங்க. ரொம்ப டேலண்டடா இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாடல் கேட்கும் போது அந்த சிங்கர் கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ ரொம்ப அழகா பாடுறாங்களே அப்படின்னு தோணும். 1-2 பேர் எடுத்து சொல்றது கஷ்டம் தான், ஆனா இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ். சித்ராமா, உங்க சாங்லயே வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு, அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி. அதே போல சின்ன குயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்றாங்க. அந்த பாட்டு உங்களுக்காக எழுதுனதா? நீங்க கேட்டீங்களா? இல்ல வைரமுத்து சார் தானே எழுதினாரு. அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க. அந்த பாட்டை தான் முதல்ல வெளியில வந்தது, அதனாலதான் அந்த சின்ன குயில்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒரு நிமிஷம் பாலாஜி, ஒரு நிமிஷம் மைக்ல பேச. சித்ரா மேம் வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். நீங்க நிறைய லாங்குவேஜ் பாடிருக்கீங்க, எஸ்பெஷலி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, அசாமி, ஒடியா, குஜராத்தி, போஜ்பூரி, ஹரியான்வித்துலன்னு மிஸ் பண்ண லாங்குவேஜ் எது? நீங்க இந்த லாங்குவேஜ் மட்டும் பாடாம விட்டுட்டோம், ஏன்னா இந்தியன் லாங்குவேஜ்ல எல்லாமே பாடிருக்கீங்க. பஞ்சாபியும் பாடியிருக்கேன். ஆமா, எந்த லாங்குவேஜ் மிஸ் பண்ணிட்டீங்க? குஜராத்தி பாடலன்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு கேள்வி. நீங்க எது பாடினாலும் அந்த வார்த்தைகள் ஸ்பஷ்டமா இருக்கும், அந்த லாங்குவேஜ் வந்து அவ்வளவு உணர்ந்து பாடுவீங்க. என்ன லாங்குவேஜ்ல எழுதி பாடுவீங்க ஜெனரலா? நான் இப்ப எனக்கு தமிழும் எழுத படிக்க தெரியும், தெலுங்கும் நான் எழுதி படிப்பேன், ஹிந்தியும் நான் வரும்போது எங்களுக்கு கேரளாவில ரொம்ப மஸ்டா ஹிந்தி கத்துக்கணும் எல்லாரும், அதனால ஹிந்தி எழுத படிக்க தெரியும். பேசதான் வராது, என்னன்னு அந்த பழக்கம் இல்லாதனால என்னோட புக்கில நான் எழுதிக்கும் போது நான் மலையாளத்துலதான் எழுதுறேன், எனக்கு இன்னும் மோர் ஈஸியர். அதனால ஒரு ஃபைனல் கொஸ்டின். நீங்க பாட ஆரம்பிக்கும் போது ஃபுல் ஆர்கெஸ்ட்ராவோட எல்லா ரிதம் செக்ஷன் எல்லாமே சேர்ந்து வாசிப்பாங்க. மேல் சிங்கர் ஃபீமேல் சிங்கர் வந்து போட்டி போட்டு பாடுவாங்க. இவங்க ஒரு சங்கதி போட்டு அவங்க ஒரு சங்கதி போட்டு அப்படியே அந்த பாட்டு அவ்வளவு அழகா வரும். பட் இப்போ நீங்க வந்து ஒரு பஞ்சிங் சிஸ்டம்ல நீங்க தனியா பாடுறீங்க, வயலின் தனியா எடுக்கிறாங்க, கிட்டார் தனியா எடுக்கிறாங்க, ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா தனியா எடுக்கிறாங்க. அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்ப பாடும்போது இருந்த அந்த கண்டிப்பா அந்த ஃபீல் மிஸ் ஆகுதுன்னு தான் சொல்லுவேன் நானு. அது வந்து அப்போ வந்து ஒரு குடும்பமா எல்லாரும் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் என்னை விட ரொம்ப ரொம்ப சீனியர் மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருந்து அவங்களோட அட்வைஸும் எனக்கு கிடைச்சிட்டு இருந்தது. நான் சின்ன பொண்ணா பாட ஸ்டார்ட் பண்ணும்போது பெரிய பெரிய வீணா பிளேயர்ஸ், அந்த மாதிரி ரிதம் வாசிக்கிறவங்க, சீனா குட்டி சார், அந்த மாதிரி இவங்க எல்லாம் பெரிய சீனியர்ஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டைம்ல எல்லாம் ஏதாவது. அப்ப எனக்கு ஒரு கிளாஸ் அங்கேயே கிடைச்சிட்டு இருந்தது. முதல்ல ரெக்கார்டிங், லைவ் ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு குடும்பமா இருந்து எல்லாரும் இப்ப பிரிஞ்சு போன மாதிரி, இப்ப யார் யாரு இருக்காங்க, யாராவது உயிரோடு இருக்காங்கன்னு கூட தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப அதுல ஒரு பெரிய ஒரு சங்கடம் எனக்கு உண்டு. ஏன்னா எல்லாரும் அந்த ஒரு குடும்பமா இருந்து அந்த ஒரு யூனிட்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாரும் தனித்தனியா ஒரு இடத்துல ரெக்கார்ட் பண்றாங்க. கூட யாரு மேல் சிங்கர்னு கேட்டா கூட சம்டைம்ஸ் டிசைட் பண்ணல, இனிமேதான் டிசைட் பண்ணணும்னு கூட சொல்லுவாங்க. சோ எல்லாமே எப்படி ஒரு தனிமையிலே ஆயிப்போச்சு. ஜானகியம்மா பத்தி வார்த்தை சொல்லுங்க. சேர்ந்து நிறைய பாடல் பாடிருப்பீங்க, ஃபீமேல் டுவைட்லாம். ஜானகியம்மாவோட நிறைய சேர்ந்து பாடல, 2-3 சாங், மேபி ஒரு 5-6 சாங்ஸ் அம்மாவோட சேர்ந்து பாடிருப்பேன். ஆனா என்னோட வாழ்க்கையில, என்னோட கரியர்ல அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப இருக்கு. நான் பிறந்ததுல இருந்து கேட்டு வாழ்ந்தது சுஷீலம்மா, ஜானகி அம்மா, வாணி அம்மா, ஜமுனா ராணி அம்மா, ஜிக்கி அம்மா, அவங்களோட பாடல்கள் கேட்டுதான் வளர்ந்தேன். ஆனா ஜானகி அம்மா கிட்ட
இன்னும் ஒரு ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட். அம்மாவோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நம்மள ஒரு அம்மா மாதிரி எப்பவும் நினைச்சுப்பாங்க. ரொம்ப அவங்க ரொம்ப சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாங்க. யாருக்கும் தெரியாது அந்த விஷயம் எல்லாம். அவங்க வீட்டுக்கு போனா அவங்களே பிசைஞ்சு அவங்க கையால ஊட்டி விடுவாங்க. சோ அதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்காது. என்னோட பெத்த தாய் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜானகி அம்மா தான் கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால அவங்களுக்கு எப்பவுமே என்னோட மானசீக குருவா என்னோட மனசுல ஒரு ஸ்பெஷல் இடம் உண்டு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. 2 வரிகள் எங்கே எனது கவிதை உங்க குரலை கேட்டா சந்தோஷம். நன்றிமா. One more, sorry. எனது கவிதை கனவிலே எழுதி நடித்த கவிதை. இங்கே எனது கவிதை கனவிலே எழுதி நடித்த கவிதை. வெளியில் கரைந்து விட்டதோ அண்ணம்மா, விடியல் அழித்து விட்டதோ. கவிதை தேடித் தாருங்கள், இல்லை கனவை மீட்டுத் தாருங்கள். இங்கே எனது கவிதை கனவிலே எழுதி நடித்த கவிதை. சித்ரா மேடம், உங்க வாய்ஸ் மாத்திரம் அழகு இல்ல, நீங்களே அழகா இருக்கீங்க. ஏதாவது டிவி சீரியல்ல தமிழ் மலையாள தெலுங்குல நடிக்க கூப்பிட்டுருக்காங்களா? அப்புறம் ஏன் இவ்வளவு நாள் மியூசிக் டைரக்டர் ஆகல? மியூசிக் டைரக்ஷன் இல்ல, அதுக்கு ஒரு தனி திறமை வேணும். ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டா ஒரு மியூசிக் கிரியேட் பண்றதுக்கு ஒரு தனிமை, என்ன அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணிருக்கேன். சின்னதா ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடல, அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஒரு சிச்சுவேஷனுக்கு மியூசிக் கிரியேட் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒன்னும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க? நடிப்புக்கு கேட்டாங்க. ஒரு 2 படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு. எனக்கு அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்டு எனக்கு அவ்வளவு ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல. இதே போதும், இது இப்படி இருந்தா போதும் நினைக்கிறேன். தேங்க்யூ. அல்ல, நான் கஷ்டப்பட்டு பாடி வெளியில வராத படங்கள் எல்லாம் நிறைய இருக்கு, வந்திருக்காங்க. அப்படி இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நினைச்ச அளவுக்கு ஒரு வெற்றிகரமா போகாத படங்கள் இருக்கு. எதுன்னு இப்ப நீங்க கேட்டா டக்குன்னு எனக்கு சொல்ல முடியல. பட் இருக்கு அந்த மாதிரி. நல்லா வரணும்னு நினைச்சுக்கிட்டது எங்கேயுமே எட்டாம போன சாங்ஸ் கூட வந்திருக்கு நிறைய. கஷ்டப்படுறது எல்லா பாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம எஃபர்ட் போட்டு தான் பாட போறோம். எதுவுமே ஈஸியா பண்ணி இது கிடையாது. எல்லாத்துக்கும் அதோட ஒரு நம்ம எஃபர்ட் கண்டிப்பா போட்டு தான் ஆகணும். சித்ராமா ஆக்சுவலா உங்க கூட வந்து ஐயோ, அது கஷ்டம் அதை சொல்றது. எனக்கு புது லாங்குவேஜஸ் ட்ரை பண்றது, லேர்ன் பண்றது எனக்கு பிடிக்கும். எனக்கு ட்ரை பண்றது ரொம்ப இஷ்டம். ஆனா தெரியாத லாங்குவேஜ் பாடும்போது இப்ப தெரிஞ்ச லாங்குவேஜ் பாடுற அளவுக்கு ஈஸியா இருக்காது. கண்டிப்பா ஒவ்வொரு வார்த்தையோட மீனிங் என்னன்னு கேட்கணும், அது அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்கன்னு கேட்கணும். அதுக்கு நானே ஒரு கோட் லாங்குவேஜ், சைன் லாங்குவேஜ் மாதிரி போட்டு நானே ப்ரொனன்சியேஷன் சரியா வரணுங்கிறதுக்காக அது இன்னும் ஜாஸ்தி டைம் எடுக்கும், இன்னும் ஜாஸ்தி எஃபர்ட் போடணும். மேடம், அதாவது இங்க பாருங்க, இருட்டுல இருக்கீங்க தெரியல மேடம். அதாவது படங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வாசிக்கிற வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா மியூசிக் லிரிக்ஸ் ஓவர் ரூல் பண்ணாம இருந்துச்சு. அங்க இந்த சிங்கர்ஸ்க்கான ரெகக்னிஷன் நல்லாவே இருந்துச்சு. ஒன்ஸ் இட் பிகேம் இன்டு டிஜிட்டலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா அந்த முக்கியத்துவம் இல்லாம போயிடுச்சு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன மேடம்? பழைய காலத்துல எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ எல்லாமே நல்ல கிளியரா இருந்தது. இப்ப எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் அதிகமா வரும்போதுதான் அப்படி வார்த்தை பளிச்சுன்னு தெரியாம கொஞ்சம் அப்படி போறது. அதனாலதான் நினைக்கிறேன். இல்ல, அதுதான் மேடம். அது ஒரு பாதிப்பா இருக்காதா? அது எதனா வழிமுறை இருக்காதா பண்றதுக்கு?
நீங்க அதுதான் நான் கேட்கறேன் உங்ககிட்ட as a singer. ஏன்னா யூ ஆர் an experienced இல்ல veteran எல்லா தடவை நாங்க சொல்லுவோம் மெயினா வாய்ஸ் மெயின் வச்சுட்டு பேக்ரவுண்ட் ஸ்கோர் இது கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி வைக்க சொல்லுவோம். ஆனா ஒவ்வொரு மியூசிக் டைரக்டருக்கு அவரோட காதுல அது எப்படி எல்லாமே மிக்சிங் பண்றவங்களோட இயர்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அவங்களுக்கு அதை எப்படி கேக்குதோ எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிதான் மிக்ஸ் வெளியில வரும். நம்ம பாடி முடிச்சு போயாச்சுன்னா மிக்சிங்ல எல்லாம் நாங்க போய் உட்காரது இல்லை, எங்களுக்கு தெரியாது. பாட்டு வெளியில வரும்போதுதான் இது இப்படி வந்திருக்குன்னு புரியும். தேங்க்யூ. நீங்க நிறைய ஸ்டேஜ் பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்க கூட பேர் பாத்தீங்கன்னா பாலா எஸ்பிபி சாரு, ஜெயசுதாஸ் சாரு குடும்பத்தனம் பண்ணிட்டு இப்போ எஸ்பிபி சார் இல்ல ஜெயசுதாஸ் சார் அந்த ஜர்னி அந்த இது மிஸ் பண்றீங்களா? அவங்க கூட பண்ணதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்றோம். நான் ஸ்டார்ட் பண்ணது ஜெயசுதாஸ் சாரோட. அவர்கிட்ட இருந்த ஒவ்வொரு கச்சேரியில ரெக்கார்டிங்ல கூட பாடின அனுபவமே எனக்கு என்னோட மியூசிக்கல் ஜேர்னில ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. ஒரு மைக் எப்படி ஃபேஸ் பண்றது, அதுல அந்த பாப்பர் ஸ்டாப்பர் இல்லாம முன்னாடி எல்லாம் அந்த ஃபில்டர் இல்ல, பாப் ஃபில்டர் இல்லாம ப்ளோ வராம பாப்பு வராம எப்படி பாடுறாங்கிறதெல்லாம் அவங்க உச்சரிப்பில் அதெல்லாம் அது ஒரு டெக்னிக். அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல. அதெல்லாம் அவங்க கூட நின்று பாடினதுல நான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்தெல்லாம் கத்துக்கிட்டேன். ஒவ்வொரு வார்த்தை சொல்றது எப்படி, எக்ஸ்பிரஷன் எப்படி கொடுக்குறாங்க ஒவ்வொரு பாட்டுல அதெல்லாம். அதே மாதிரி எஸ்பிபி சாரை பத்தி சொல்லும் போது எனக்கு தமிழ் லாங்குவேஜ் தெலுங்கு லாங்குவேஜ் ரெண்டும் அவ்வளவு எனக்கு ஸ்பஷ்டமா வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வார்த்தையோட இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங், அதை எப்படி பாடினா அதை அந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வரும், இந்த மாதிரி நிறைய அவரோட சேர்ந்து பாடினதுல நான் கத்துக்கிட்டேன் சார்கிட்ட இருந்து. அது மட்டும் இல்ல, ஒரு ஹியூமன் பீயிங்கா எப்படி கூட இருக்கிற கலைஞர்களோட அவரோட சேர்ந்து பணியாற்றுறவங்களை எல்லாம் எப்படி அன்பா எவ்வளவு பாசத்தோட அவங்களுக்கு எவ்வளவு கேர் பண்றாங்கிறதும் நான் நிறைய தடவை விட்னஸ் பண்ணியிருக்கேன். அமெரிக்கால எல்லாம் போகும்போது நாங்க ஒரு கச்சேரி முடிச்சு அடுத்த நாள் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 நாளைக்கு கச்சேரி இருந்தா, இப்போ சாட்டர்டே கச்சேரி முடிச்சு சண்டே தூங்காம எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்போம். வந்தா ஹோட்டல் 12 மணிக்கு தான் செக்இன் டைம். நம்ம 9 மணி 9:30 மணிக்கு வந்துட்டோம்னா 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருக்கணும் ரூம் கிடைக்கிறதுக்காக. ஆனா எஸ்பிபி சாருக்காக ரூம் அவங்க சீக்கிரமா ரெடி பண்ணி அவங்கள அனுப்பிச்சிடுவாங்க. மத்தவங்க வெயிட் பண்ற வரைக்கும் சாரு சொல்லுற நீங்க என்ன மட்டும் அனுப்பிச்சிடுவீங்க, அவங்க எல்லாம் என்னோட மை பாய்ஸ் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் ரெஸ்ட் எடுக்க முடியாதுன்னு அவரும் அந்த லாபியில அவ்வளவு நேரம் உட்கார்ந்த அனுபவம் எல்லாம் இருக்கு. வேற யாரும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஆளுங்க இருக்காங்க, இப்படிதான் இருக்கணும்ங்கிறது ஒரு பெரிய பாடமா கத்து. மேடம், நீங்க பாடிய இத்தனாயிரம் பாடல்கள்ல பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் முணுக்கும்படியா இன்னைக்கும் நினைவு வச்சிருக்க மாதிரியா இருக்கு. ஆனா சமீபத்துல வரக்கூடிய பாடல்கள்ல எதுவுமே ஒரு வரி கூட புரிய மாட்டேங்குது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேடம்? காலத்தோட மாற்றங்கள், அதை குறை சொல்றதை விட அதோட கூட என்ஜாய் பண்ணி போறதுதான் பெட்டர்னு நினைக்கிறேன் சார். மேடம் மேடம் மோகன் ஓரளவுக்கு பாட்டு கேட்கும் போது என்ன பேஸ் பண்ணி பண்ணிருப்பாங்கன்னு தெரியும். ஆனா பியூர் கர்நாடிக் மியூசிக்லயே ஒரு ராகத்தை மட்டும் பேஸ் பண்ணி வர்ற சாங்ஸ் அந்த மாதிரி மியூசிக்கல் பிலிம்ஸ்ல மட்டும்தான் மோஸ்ட்லி அப்படி இருக்கும். ஆனா அது அதுலயே பியூர் ராகத்திலே இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. அது ஃபீலுக்காக ஒரு நோட் மாத்தி கூட பாடினாலும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரீட்டா இருக்கும் சம்டைம்ஸ். ஸோ ராகம் என்ன இருக்குன்னு ஓரளவுக்கு கேட்கும்போது ஓரளவுக்கு தெரியும். ஏதாவது தெரியாத ராகமா இருந்தா சாரே சொல்லுவாரு, இது இந்த மாதிரி ராகத்துல பண்ணிருக்கேன், இது நோட்ஸ் இப்படி வரும்னு அவர் முதல்ல சொல்லுவாரு. மேடம் இப்ப நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பாடி ஜெயிச்சு வந்திருக்கீங்க. இப்ப வர ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்களே தன்னிச்சையா பாடி பெரிய லெவல்ல பேசப்படுது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஸ்பெசிபிக்கா தனுஷ் சார், சிம்பு சார் எல்லாம் பாடினாவே மில்லியன் வியூஸ் போகுது. நீங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஏன்னா கஷ்டப்பட்டு வந்துருவீங்க, அதுக்காக கேட்கறேன். இல்ல ஒரு படத்துல அவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுதான் பாடுறாங்க. அவங்க படத்துல அவங்களே பாடணும்னு அவங்க ஆசைப்படும் போது அவங்க பாடட்டுமே, அதுல இப்ப என்ன நம்மளுக்கு ஒண்ணும் இல்ல. எனக்கு வர வேண்டிய பாடல்கள் வருது, நான் சந்தோஷமா எனக்கு என்னால என்ன முடியுமோ அதை பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். மேடம், இங்க திரைப்பாடல்களை தாண்டி நிறைய கர்நாடிக் பாடல்களும் நிறைய சிங்கர்ஸ் பாடுறாங்க. நீங்க அது மாதிரி மேடை கச்சேரிகள் எல்லாம் பண்ணிருக்கீங்களா?
நான் 2 கச்சேரி தான் பண்ணியிருக்கேன். ஒன்னு திருவையாறுல ஒரு தடவை பாடினேன். அப்புறம் கேரளாவில் சூர்யா ஃபெஸ்டிவல்னு ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் நடக்கும். எல்லா மியூசிஷியன்ஸும் டான்சர்ஸ் எல்லாம் அங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு தடவை பண்ணேன். எனக்கு என்ன ப்ராப்ளம் வந்ததுன்னா, அட் எ டைம் 2மே கொண்டு போறது ஃபீமேல் சிங்கர்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம். வாய்ஸோட டெக்ஸ்டர்ல சின்ன சின்ன டிஃபரன்சஸ் வருது. அதனாலதான் நான் இப்ப நிறைய ஃபிலிம் சாங்ஸ்ல பிஸியா இருந்ததுனால அதுலயே கொஞ்சம் ஜாஸ்தி கான்சென்ட்ரேட் பண்ணேன். அதான் நடந்தது. ஏதாவது 2 லைன் கர்நாடிக். நாய்ஸ் அண்ட் டிக்கெட் ரேட்ஸ் பத்தி. டிக்கெட்